சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. சவுக்கு சங்கரின் கைது, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது. இப்பொழுது நேற்று ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு சொந்தமான தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலம், அந்த நிலத்தில் வச்சுருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் மக்கள். இந்த கண்டெய்னரில் சர்ச் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கிறதா நேற்று போலீஸ் ஈவினிங் அங்கே போய் நின்றுக்கிறாங்க. அந்த சர்ச் இன்றைக்கி நடக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு மக்களே. சரி, என்ன இருக்குது அந்த கண்டெய்னரில் அப்படிங்கிறத பற்றியும், எல்லாத்துக்கும் மேலே அவங்க மனைவி நேற்று கொடுத்த ஒரு முக்கியமான பேட்டி, அந்த பேட்டியிலேயே அவங்க மனைவி மாட்டிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். தஞ்சாவூர் மாவட்டம் திருராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல பக்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலம், அந்த நிலத்தில் ஒரு கண்டெய்னர் வைக்கப்பட்டிருக்கு மக்களே. ஆக்சுவலாக இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டெய்னருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஃபாரின்லாம் பார்ப்போம் பாருங்கள் மக்களே, அந்தளவுக்கு ஒரு செம இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டப்பட்ட ஒரு கண்டெய்னர். இதுக்கு முழுக்க எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நாட் த்ரூ EB, இஸ் கம்ப்ளீட்லி த்ரூ சோலார் தான். ஸோ கண்டெய்னருக்கு மேலே சோலார் பேனல்ஸ் இருக்குது. சோலார் பேனல் மூலியமாக உள்ள EB கிடைக்குது அவங்களுக்கு. உள்ள கம்ப்ளீட் AC, ஒரு 1 BHK, ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் சேர்ந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு குட்டி வீடுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வெளிநாடுகள் அப்ராடில் பார்க்குற மாதிரியான ஒரு வீடு செட்டப்பே இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுல சொன்னால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட கண்டெய்னரை கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வரப்பட்டதாக ஒரு தகவலும் சொல்கிறாங்க. சரி மக்களே, இப்போ இந்த கண்டெய்னரில் சோதனை போடுறதுல என்னென்ன சிக்க போகுது அப்படிங்கிறத தாண்டி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மனைவியான ஜேன் நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை தான் இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கு மாறப்போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, 2013 தான் ரெட்பிக்ஸ் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனால் இது இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பேரில் கிடையாது, இது முழுக்க ஜேன் ஆஸ்டினுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், என்னென்னால் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, உங்கள் பேரில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, ரைட், சந்தோஷம், நல்ல விஷயந்தான். ஆனால் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது நாளைக்கு திடீர்னு 2013க்கு பிறகு ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் மனைவி ஜேன் ஆஸ்டின் கிடையாதுன்னு சொல்ல போகிறாங்களா? எவ்வளோ ஒரு 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 சிக்கலுக்குரிய சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தை அவங்க பேசுகிறாங்கன்ற பாருங்க மக்களே. ஒரு விஷயம் அந்த அம்மா புரிஞ்சுக்கணும், என்னென்னால் பொன்முடி அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் he was arrested for DA, disproportionate assets. அவரை பிடிச்சப்போ அவர் கூட அவங்க மனைவியும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னால் எல்லா சொத்தையும் அவங்க மனைவி பேரில் வச்சுருந்தார். ஸோ ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனட் அசெட்ஸ் அப்படிங்கிற கேஸில் அரெஸ்ட் பண்ணுறப்போ கணவன், மனைவி, அந்த குழந்தைகள் எல்லாரும் அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மேலே என்னென்ன சொத்து இருந்தாலும் அந்த சொத்து அப்படிங்கிறதை எந்த காஸ்டில் வாங்கியிருக்கிறாங்க, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் விசாரிப்பார்கள். இப்போது இந்த அம்மா சொல்கிறாங்க இது ஜேன் ஆஸ்டின் பேரில் இருக்குது, நாட் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுன்னு சொல்கிறாங்க இந்த அம்மா. நாளைக்கு என்னென்னா இந்த அம்மாவை கஸ்டடி கூப்பிட்டு போயிட போகிறாங்க. ஏனால் சரிங்கம்மா, நீங்கள் உங்கள் பேரில் வாங்கியிருக்கிறீங்க, உங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குதா, நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய பூர்வீக சொத்தா, இது உங்கள் தாத்தா பாட்டி அதில் அப்பா அம்மா எழுதி கொடுத்த சொத்தா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஒரு விஷயம் இருக்க மக்கள், என்னென்னால் இவர்கள் என்ன சொல்கிறது, என்ன பேசுறது அப்படிங்கிறத தாண்டி லெட்ஸ் டாக் ஓப்பன்லி மக்களே. அதாவது அந்த மேடம்க்கு நான் சொல்கிறேன், திரும்ப ஜேன் ஆஸ்டின் அவர்களே, எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், மனசாட்சிக்கு சொத்து உங்களுக்கு தெரியும். ஒரு ஆடியோ வெளியாச்சு. அந்த ஆடியோவில் ஒரு பொண்ணு பேசுகிறாங்க, இந்த மாதிரி அக்கா நான் 4.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கேட்டேன், அது உங்களுக்கு இப்போ போட்டுறது கஷ்டம்னு எனக்கு தெரியும், நீங்களும் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய நீங்கள் ஏமாத்தினீங்களா ஏமாத்தல இதுக்குள்ளே நான் போகவே மாட்டேன். ஏன்னால் அது உங்களையும் விசாரித்தா மட்டும் தான் உண்மை என்னன்றது தெரிய வரும். அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் ஒரு விஷயம் நான் எடுத்துக்கிறேன், அதுலேருந்து 4.5 லட்ச ரூபா கூட உங்களுக்கு புரட்டுறது கஷ்டமாக இருந்திருக்கு ஒரு சமயத்தில், ஒரு காலகட்டத்தில் அப்படிங்கிறது தான் அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துருக்கலாம்,
கொடுக்காமல் இருக்கலாம். அதில் உங்களுடைய அது வந்து சப்ஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன் தான், அதை விட்டுலாம். ஆனால் உங்களை, அதாவது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மற்றும் ஜேன் ஆஸ்டின் இவங்க 2 பேராலையும் ஒரு 4.5 லட்ச ரூபாய் புரட்டுறது கஷ்டமாக இருந்திருக்கு. தட் டூ அந்த பொண்ணு கொடுத்த பணமாக தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளவு ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்ட்டில் இருந்த குடும்பம் தான் அவங்க குடும்பம். ஆனால் இந்த ஒரு கண்டெய்னர், அந்த நான் யூஸ்டு கண்டெய்னர், அந்த கண்டெய்னரை வாங்கிட்டு வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி அதுக்கு மேலே சோலார் பேனல் செட் பண்ணி அதை இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேறு ஃப்ரம் கோயம்புத்தூர், நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம், ஃப்ரம் கோயம்புத்தூர் டு தஞ்சாவூர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி இங்கே செட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்களா, இல்லை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல பண்ணிட்டு ஃபுல் டெக்கரேஷன் அங்கே பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே கொண்டு வச்சாங்களான்றது நமக்கு தெரியாது. இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் யூ மஸ்ட் ஹவ் ஸ்பெண்ட் 10 lakhs and above. அப்போது 4.5 லட்ச ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்ட் இருந்த ஒரு காலகட்டங்கள் தாண்டி 10 லட்ச ரூபாய்க்கு ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க அப்படின்னால் அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிறதா இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஃபஸ்ட். 2வது விஷயம், இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு திடீர் காலகட்டங்களில் அதாவது நீங்கள் 11 இயர்ஸாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ரெட்பிக்ஸ் கம்பெனி சேனல் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணுறோம். 11 இயர்ஸ் நடத்திட்டு இருக்கக்கூடிய நபர் உங்கள்கிட்ட 6 ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் இருக்குனால் அந்த 6 ப்ராப்பர்ட்டியும் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸில், சார் ரெட்பிக்ஸ் நான் ஆரம்பித்து ஒரு 4 இயர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நான் வாங்கினேன், இது ப்ளஸ் பண்ணி தான் வாங்கினேன் அண்டர் பேங்க் லோன். மக்களே எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் மக்களே, எனி மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கனால் அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்க அவங்களுக்கு வசதி இருக்காது. ஸோ அது என்ன பண்ணுவாங்க, லோன் போடுவாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பாங்க, அப்புறம் அந்த டாக்குமெண்ட் கையில் வரும். இன்றைக்கி 6 ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னால் இட் மீன்ஸ் தட் எந்த ப்ராப்பர்ட்டியுமே லோனில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க, இல்லை எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் எந்த ஈக்குவல் இன்டர்வல்ஸில் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது ஃபார்ம் லேண்டுன்னு சொல்கிறீங்க. ஒரு ஃபார்ம் லேண்டு ஒரு 4 வருஷம், ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னால் 8 வருஷமாக நீங்கள் அங்கே போடக்கூடிய மரங்கள்லாம் இந்நேரம் பெருசாக வளர்ந்து பூத்து குலுங்கி அழகாக நிற்கணும். அப்படி தான் எதுவுமே இல்லை. அது ஃப்ரெஷ்ஷாக வாங்கப்பட்ட ஃபார்ம் லேண்டு மாதிரி தெரியுது. அதுலேயும் அந்த கண்டெய்னர் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அப்போது ரீசன்ட் பாஸ்ட்டில் தான் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறீங்கன்ற தெளிவாக இருக்குது. ரீசன்ட் பாஸ்ட்டில் தான் நீங்கள் புது ஆஃபீஸ்க்கு மாதிரி இருக்கிறீங்க. ரீசன்ட் பாஸ்ட் தான் நீங்கள் வந்து ஃபார்ம் லேண்டு வாங்கி கண்டெய்னர் செட் பண்ணிருக்கிறீங்க. வெரி வெரி ரீசன்ட் பாஸ்ட்டில் நீங்கள் புது கார் வாங்கியிருக்கிறீங்க. அண்ட் யூ ஹேட் அன் அசென்ட் கார் பிஃபோர், அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கியிருக்கீங்கன்றதையும் வந்து ஒரு தகவல் வெளிப்படுது. இப்போ ஒரு புது கார் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ இப்போல்லாம் இதில் ரீசன்ட் பாஸ் நடந்திருக்கு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. இது உங்களுக்கு ஜெயின் அவர்களுக்கு தெரியும், மனசாட்சியோடு பேச அவங்களுக்கு தெரியும். ரீசன்ட் பாஸ்ட்டில் என்ன மாதிரி பணம் அவங்களுக்கு கிடச்சிதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரியாமலாம் இருக்குது. அப்போது ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களே, கள்ளக்குறிச்சி வழக்கில் உங்களுக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான் வந்து ஆரம்பத்திலேருந்து பயங்கர அகைன்ஸ்டாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபர். நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து நேரில் அந்த செல்வியை பேட்டி எடுக்க போனப்போ செல்விக்கிட்ட வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி சத்தியமலன் கேட்குறாரு. செல்வி திணறது மட்டும் இல்லாமல், சார் லவ் பண்ணால் விட்டுற முடியுமா சார், சாப்பிட்டோம் சார் அப்படின்ற மாதிரி வார்த்தை ஒன்று விடுது. இதை வந்து அவர் பிரசுரம் பண்ணுறாரு. பிரசுரம் பண்ணவுடனே எங்கே வந்து ரெட்பிக்ஸ் சேனல் வந்து டோட்டலாக மாறிடுவாங்களோ, இல்லை மாறி போய் வேறு ஏதாவது மாற்றி பேசிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த கூட காசு கொடுத்துருக்கலாம். ஏனால் ஆரம்பத்துலேருந்து அஜெண்டா பண்ணிக்கிட்டு இருந்த நபர் திருப்புன்னு மாறி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த சமயத்தில் தான் ஹீ இஸ் பையிங் த கண்டெய்னர், ஹீ இஸ் பையிங் த லேண்ட். அப்போ யார் கொடுத்த பணம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது ஒரு விஷயம் ஜெயின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னால், உங்களுக்கு மனசாட்சிக்கு படி தெரியும், நீங்கள் யூ ஹாவ் அ டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட்ஸ். அந்த ஒரு டிஏ கேஸில் எங்கேருந்து பணம் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது உங்கள் மேலே தப்பு இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதனை எஸ்கலேட் பண்ணுறீங்க, யூ நாட் செட்டிலிங் டவுன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போது உங்களுக்கு இவ்வளவு சொத்து எங்கேருந்து வந்துச்சுன்றதான் எல்லாரும் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இப்போ யோசிச்சு பாருங்களேன், சவுக்கு சங்கர் இருக்கார். சவுக்கு சங்கர் வேறு அந்த பொண்ணு பேர் வேண்டாம், அந்த ஒரு பொண்ணு பேரில் ஒரு சொத்து வாங்கி வச்சுருக்காரு அப்படின்னா அந்த சொத்தை எப்படி இவர் வாங்கி அந்த பொண்ணு பேரில் போட்டார் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் தென் தட் கேர்ள் பிகம்ஸ் எ பினாமி ஆஃப் சவுக்கு சங்கர். சேம் சினாரியோ. ஸோ யூ பிகம் எ பினாமி டு
ரெட்பிக்ஸ், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். அப்போது நீங்களும் உங்களையும் கைது பண்ணி விசாரிப்பதற்கு எல்லா முகாந்திரமும் நீங்கள் கொடுத்துட்டீங்க இந்த இடத்துல. அது உங்கள் பேர் சொத்து இருந்தால் யாருங்க சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க கேள்வி அப்படிங்கிறத. உங்கள் எதாவது தனியாக பிஸ்னஸ் வச்சுருக்கீங்களா, தனியாக வேறு ஏதாவது இன்கம் சோர்ஸ் இருக்கா உங்களுக்கு, இல்லை பூர்வீக சொத்தா, இல்லை உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ உங்கள் பாட்டியோ உங்கள் அம்மாவோ கொடுத்த சொத்தா, இது எல்லாமே நீங்கள் கேள்விக்கு உள்ளாக்கப்படுது இல்லையா. ஸோ யூ கேன் சே இட்ஸ் யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி, பட் ஃப்ரம் வேர் டிட் யூ பை திஸ்? அடுத்த கேள்வி தான் வரும், எப்படிங்க வாங்கினீங்க மேம் கேட்பாங்க. ஸோ இவ்வளவு தப்பு உங்கள் பேரில் வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஜெயின் அவர்களே, உங்கள் மீது தவறு இருக்கிறப்போ நீங்கள் அமுக்கபுளாக வாசிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை முடிச்சுட்டு ஐ திங்க் இட் வாஸ் எஸ்டர்டே போய் சிஎம் மீட் பண்ணுறாங்க. சிஎம் மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்துட்டு வெளியே வந்து ப்ரெஸ் மீட் தராங்க. எல்லாம் அவுட் ஆஃப் கன்சர்ன் ஐம் டெல்லிங் மக்களே. அப்போ என்ன ஆகும், சிஎம் உடைய பார்வைக்கு இது போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சிஎம் என்ன பண்ண கூப்பிட்டு கேட்பார், என்னங்க அப்படி ஒரு மனு வந்திருக்கு, ப்ரெஸ்லாம் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன விஷயம்? சரி, இல்லை சார், அவர் வந்து சேனல் நடத்திட்டு இருக்கார் 11 இயர்ஸாக. ரீசன்ட் பாஸ்டில் ஹி ஹஸ் பாட் ஹியூஜ் ப்ராப்பர்ட்டி. அதாவது உங்களுக்கு ஜெமினி பார்சன் காம்ப்ளெக்ஸ் ஒட்டி அட்ஜசன்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு புது பில்டிங்கு, அதில் வந்து 8வது மாடியில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறீங்க ஃபார் ஆஃபீஸ். யோசிச்சு பாருங்கள் மக்களே, எந்த மிடில் கிளாஸாக இருந்தாலும் அவர்கள் ஃபஸ்ட்டு எங்கே செட்டில் டவுன் பண்ணுவாங்க தெரியுங்களா மக்களே, இன் தி ஹோம் தான். ஏன்னால் மிடில் கிளாஸாக இருக்கும், வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மாதம் வாடகை போயிட்டு கை காசுலேருந்து. ஸோ வாடகையை குறைப்பதற்கு தான் முதலில் எல்லா மிடில் கிளாஸும் பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மக்களில் ஒரு காசு வருதுனால் உடனடியாக லோனோ ஏதோ ஒன்று போட்டு வீடு தான் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க, அண்ட் தென் தி ஆஃபீஸ். இப்போது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவங்க அந்த அம்மா சொல்கிறபடியே போகலாம். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மேலே கோடிகள் இருக்கும் அந்த ஆஃபீஸ். 2.5 கோடி ரூபாய் கொடுத்து ஆஃபீஸ் சொந்தமாக வாங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் வீடு வாடகை வீடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் லேண்டெலாம் வந்து ஓன் லேண்டு. அதில் வந்து கண்டெய்னரில் வந்து ஒர்க் பண்ணி ஆடம்பரத்துக்கு மட்டும் ஹீ ஸ்பெண்ட் 10 lakh rupees. இது ஏதாவது உங்களுக்கு ஒட்டுதா பாருங்கள் மக்களே. அப்போ ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னால், மேபி ஹீ இஸ் கெய்னிங் மோர் இன்கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ், சம் சோர்ஸஸ். அதை கணக்கு காட்டுவதற்காக வீடை வாடகைக்கு வச்சு வாடகை எனக்கு போகுது, ஸோ ஐ டி நாட் பே ஐடின்னு அதை வந்து ரெடியூஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறாரா அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது. இது நார்மல் சந்தேகம் தான், எல்லாரும் வர சந்தேகம் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு சிஎம்கிட்ட மனு கொடுக்குறீங்க. அப்போ சிஎம் என்ன பண்ணுவார், கூப்பிட்டு கேட்பார், இல்லை சார் அவங்களுக்கு வந்து ரீசன்ட் பாஸ்ட்டில் ஒரு ஹியூஜ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறாங்க, என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்துட முடியும்? ரெட்பிக்ஸில் அவ்வளோ பெரிய ஒரு வியூஸோ அவ்வளோ இன்கமோ இருக்க மாதிரி தெரியல. அப்படி இருந்தால் தே மஸ்ட் ஹவ் அட்டாச்ட் தி பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் தெளிவாக இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் ரெட்பிக்ஸ்லேருந்து ஒரு 5 கோடி ரூபா ப்ராஃபிட் வருதுங்க, 5 crores ப்ராஃபிட் வருது, அதை வச்சு நான் அவ்வளோ ப்ராஃபிட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஓப்பனாக காட்ட முடியும். அதுவுமே இல்லை. ஸோ உங்கள் பிஸ்னஸில் பேலன்ஸ் ஷீட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது, அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு அது காட்டல அப்படிங்கிற இது வரைக்கும் வேறு தகவல். ஏன்னா நீங்கள் எங்கேயுமே பேலன்ஸ் ஷீட் பற்றி பேசவே இல்லை. நீங்கள் சப்போஸ் ரெட்பிக்ஸில் அவ்வளோ இன்கம் வருதுனால் பாருங்கள், ரெட்பிக்ஸில் எனக்கு ஒரு வருஷத்துக்கு 2 crores வந்து ப்ராஃபிட் மட்டும் வருது, 2 கோடி ரூபாய்க்கு நான் இன்கம் டேக்ஸ் மட்டும் கட்டுறேன். ஸோ அதுக்கு மீறி வர காசு நான் எடுத்துகிட்டு போகிறேன், அந்த காசு நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம். ஸோ நான் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் வாங்க அப்படி எதுவுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை இந்த இடத்துல. யூ பிளண்ட்லி செல்லிங், யூ ஆர் சேயிங் தட் திஸ் யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ இது என்ன ஆகும், இட் பிகம்ஸ் ப்ரெஷர் டு த போலீஸ் அகைன். போலீஸ் என்ன பண்ணுவாங்க, நீ எங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறியா சிஎம்கிட்ட, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இட் வில் ட்ரிகர் தெம் அண்ட் மொத்தமாக நோண்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த அம்மா வந்து மறுபடியும் போலீஸை ட்ரிகர் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இங்கே தெரியுது மக்களே. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னால், திருமதி ஜெயின் அவர்களே, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்போவுமே ஒரு நல்ல கோர்ட்டை மட்டும் நாடக்கூடிய அட்வொகேட்டாக இருக்கிறார்கள் அப்படின்னால் அவர்கள் பிரச்சனையை முடிக்க பார்ப்பார்கள். ஆனால் இந்த யூடியூப்பில் பேசுகிற அட்வொகேட்ஸு, விளம்பர தேடி அட்வொகேட்ஸு, இந்த மீடியா அட்வொகேட்ஸ் இருப்பாங்க பாருங்கள், அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மீடியாலேயே கேஸ் நடத்தி மீடியாலேயே ஜட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கள்ளக்குறிச்சி வழக்கில் பல பேர் பண்ணாங்க, நாங்களே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அந்த விஷயத்தெல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மீடியா அட்வொகேட்ஸ், யூடியூப் அட்வொகேட்ஸை உங்களுக்கு தப்பாக கைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகத்தை கொடுக்குது. எப்பொழுதுமே உங்கள் மீது தப்பு இருக்கும் பொழுது அதனை எஸ்கலேட் பண்ண உங்கள் மேலே ஒரு தப்பை நோண்ட ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் போல்டாக நிற்கலாம்,
என் மேலே தப்பே இல்லைங்க அப்படின்னு நிற்கலாம். ஒரே வார்த்தை தான், ரெட் பிக்ஸ் தான் உங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இப்போது ரீசன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு வீடே வாடகை வீடுன்னு சொல்கிறீங்க, ஆனால் 10 lakh rupees கொடுத்து கண்டெய்னர் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இது ஆடம்பரம். வாடகை வீடு அப்படிங்கிறது அத்தியாவசியம். சொந்த வீடுன்ற அத்தியாவசியம். அத்தியாவசியத்தை மீறி நீங்கள் வந்து இங்கே ஆடம்பர செலவு பண்ணிருக்கிறீங்க. அப்போ இந்த ஆடம்பர செலவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய நீங்கள் வீடு வாடகைக்கு வச்சுருக்கிறதுன்றது ஃபஸ்ட் சந்தேகத்தை ஏற்படுத்துது. வீடு வாடகைக்கு வச்சுருக்கிற நீங்கள் ஒரு ஆஃபீஸை 2.5 கோடி ரூபா கொடுத்து அவ்வளோ பெரிய ப்ரைம் ஏரியா ஜெமினி பார்சன் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் வந்து அட்ஜசன்ட்டில் ஒரு பில்டிங்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மக்களே நான் சொல்கிறேன், அவங்களுடைய ஆஃபீஸ் வாசல்லையே பஸ் ஸ்டாப் இருக்கும். அவங்க ஸ்டாஃப் நடக்கக்கூட வேண்டாம். ஜெமினி ஃப்ளைஓவர் எப்படி இப்படி திரும்பி தலையை திருப்பி ஜெமினி ஃப்ளைஓவர் தெரியும். அவ்வளோ ப்ரைம் ப்ராப்பர்ட்டி அது. மவுண்ட் ரோடு நான் சொல்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த மவுண்ட் ரோடு. இங்கே திரும்பினா நுங்கம்பாக்கம், இங்கே திரும்பினா கோடம்பாக்கம், இங்கே திரும்பினா மவுண்ட் ரோடு. அவ்வளோ சென்ட்ரல் பிளேஸ் வீடு அவங்க ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அது ஓன் பில்டிங். எதுவுமே ஒட்டில் பாருங்கள். ஸோ அதில் தெளிவாக நமக்கு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியுது, இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் டிஸ்ப்ரொபோர்ஷன்ட் அசெட்ஸ். யாரோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் இங்கே வாங்கியிருக்கிறீங்க, அதை வைத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை டெவலப் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஃபைன். ஆனால் இப்பொழுது நீங்கள் செய்வது ஒரு எஸ்கலேட்டிங் எவ்ரிதிங். நாளைக்கு திருமதி ஜெயின் அவர்களை விசாரணைக்கு அழைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. மேடம் உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம், விசாரணைக்கு வாங்க அப்படிம்பாங்க. அப்படி வந்தீங்கன்னால் உங்கள் மீது ஒரு வழக்கம் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுதுமே சுற்றி உள்ள நபர்களை உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ண நீங்கள் வச்சுக்கணும். ஸோ யூ ஆர் நியூ டு த ஜுடிஷியல் அப்படின்றப்போ யூ ஷுட் ஹேவ் ப்ராப்பர் பீப்புள் டு கைட் யூ. அதாவது எல்லாத்தையும் வளர்த்து விடுற மாதிரியான ஆட்களை நீங்கள் வைத்து கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனையை வளரத்தான் செய்யும். அது செட்டில் ஒன்று ஆகாது. ஒன்று. ரெண்டாவது, எப்பவுமே ஒரு விஷயம் மக்களே, நம்மக்கிட்ட நேர்மை தான் இருக்குப்பா, நம்ம எவனையும் கை நீட்டி காசு வாங்கலன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் அடித்து எதுனா ஓப்பனாக பேச முடியும், உண்மையை பேச முடியும். எப்பொழுது உங்கள் கணவர் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, இந்த மாதிரி உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் டெவலப் பண்ணுறதுக்குன்னு கை நீட்டிட்டாரோ அப்பொழுதே உங்கள் கணவர் அடக்கி வாசிச்சிருக்க வேண்டும். பல விஷயங்களில் தான் அப்படின்னு அவர் பேசினதின் விளைவு தான் அப்படி வந்து நிற்கிது. ஸோ இதில் வந்து ஏன் அப்படி நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தால், ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸான்னு கேட்டால் அதுவுமே வந்து சந்தேகம்தான். அப்போது சவுக்கு சங்கருடைய கான்டாக்ட்ஸு, அவர்கிட்ட வரக்கூடிய பணம் தான் ஒரு பார்ட் அமௌண்ட் ஃபெலிக்ஸ்க்கும் வந்திருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஸோ யூ பிகம் எ பார்ட்னர் இன் கிரைம். யூனா ஜெயின் அவர்களும் சேர்த்தா நான் சொல்கிறேன். ஸோ சவுக்கு சங்கர் பண்ணக்கூடிய கிரைம்ஸில் முக்கியமாக அந்த தப்பான முறையில் வரக்கூடிய பணத்தில் ஃபெலிக்ஸ் மனைவியும் தே பிகம் பார்ட்னர் இன் கிரைம். சப்போஸ் இப்போ அடுத்த ஒரு பேச்சு அடிபடுகின்றது மக்களே, என்னென்னால் சவுக்கு சங்கர் மீது டிவிஎஸ்சிக்கு வந்து வழக்கு தொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்படின்னா ஒரு retired government servant or dismissed government servant or VRS government servant, இவங்க வேலையை விட்டு வெளியே போயிட்டு 5-7 வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்டஸ் ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகிடுச்சினால் விஜிலன்ஸ் உள்ளே பூந்து தன்னிச்சையாக சுவோமோட்டோவாக வழக்கு பதிவு செய்து அதனை விசாரிப்பதற்கு எல்லா முகாந்திரம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இது அநேகமாக 1-2 days நடக்க போகுதுன்னு தான் நம்ம கேள்விப்படுறோம் மக்களே. நடக்கும் பொழுது அதில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் ஜேன் ஆஸ்டின் 2 பேரும் வந்து தே பிகம் பார்ட்னர் இன் கிரைம். ஏனால் இவருக்கு வந்த சொத்து, இந்த சொத்துக்கு கூட இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எங்கெங்கே வந்திருக்குன்றத விசாரணை தெரிஞ்சிடும். அந்த சொத்து யார் பேரில் வாங்கியிருக்காரு. அப்போ என்னனால் எப்படி ஆகும் இந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கரின் பினாமிகள் அப்படிங்கிற பெயரில் கூட ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் ஜேன் ஆஸ்டும் வந்து விடுவார்கள். அண்ட் இன்க்ளூடிங் தட் விமன் ஆல்சோ. சவுக்கு சங்கர் கூட அந்த பொண்ணு வந்துடுவாங்க. ஸோ இதுவும் ஒரு வழக்கு பதிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்பவுமே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே. உங்களுக்கு போலீஸ் துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், பத்திரிகை துறையாக இருக்கட்டும், இந்த 3 துறைகளுமே மிக மிக சென்சிட்டிவ் அண்டு பப்ளிக் ஓரியன்டட் துறைகள். இதில் வந்து ஒருத்தவங்க நேர்மையாக இருக்கிறாங்க அப்படின்னால் அவங்க என்ன வேணால் அடித்து பேசலாம். நம்ம நேர்மை தவறுறோம், நமக்குன்னு ஒரு பாலிசி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். there is something called policy in channels. ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்து நீங்கள் பேசும்பொழுது யூ கோ வித் தட் பாலிசி. இப்போ உதாரணத்துக்கு சவுக்கு சங்கரோ ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸோ
அதிமுகவை சார்ந்து பேசும்பொழுது தே கோ வித் தட் பாலிசி. அப்போ இந்த பாலிசிஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நடத்தக்கூடிய சேனல்ஸாக இருக்கும் பாருங்கள், அது சில கட்சி சார்ந்த சேனல்ஸ் இருக்கும். அப்படி நீங்கள் போகும்பொழுது நீங்கள் சில இடங்களை உங்கள் நாக்கை அடக்கி தான் வாசிக்கணும். ஏனால் உங்கள் மேலே தப்பு இருக்குது. நீங்கள் மொத்தத்தையும் ஒயிட்டாக வாங்கியிருந்தாலும் பிளாக்காக வாங்கியிருந்தாலும் சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன். நீங்கள் இத்தனை ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறீங்கனால் இதை மொத்தமாக நீங்கள் ஒயிட்டில் வாங்கியிருந்தாலும் யார் கொடுத்தாங்கன்ற கேள்வி வரும். அப்போ யூ ஹேவ் டு சூஸ் இட், யூ ஹேவ் டு சே தட், யார் கொடுத்தாங்கன்னு ரிவீல் பண்ணி ஆகணும். இப்போ சவுக்கு சங்கர் நீங்கள் சொல்கிறீங்கனால் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போச்சு. இப்போ சவுக்கு சங்கர் பினாமி நீங்கள் டிபிஎஸில் வந்துடுவீங்க, உள்ள கேஸில் வந்துடுவீங்க, இன்க்ளூடிங் ஜேன் ஆஸ்டன். ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது ரெட்பிக்ஸ், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்க வேண்டும். சரி, ஒன்றுமே தெரியல, புது பணக்காரங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்கன்னா தப்பு பண்ணதற்கு பிறகு இந்த எப்பவுமே ஒரு விஷயங்க, தப்பு தெரியாத வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் தப்பு வெளியே தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் யூ ஷுட் ஹவ் ஷட் யுவர் செல்ஃப். ஒரு விஷயத்தை பெருசாக்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இது உங்களுக்கு ஆப்பாக வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதற்கு காரணம் சுற்றி உள்ள ஒரு சில யூடியூப் வக்கீல்கள். ஸோ இப்போ நீங்களே ப்ரெஷர்ஸ்லேயே பண்ணிட்டீங்க. நாளைக்கு ஜெயின் ஆஸ்டின் அவர்கள் மீதும் ஒரு புதிய வழக்கு பதிவதற்கான முகாந்திரம் இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை வைத்து மக்களே பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம்.